ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னோ போவா கர்வ் 2 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன வருது, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே இருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே, அது 3D கர்வ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராக இருக்குது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. AMOLED கொடுத்தா தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க முடியும். அதனால் இவங்க AMOLED கொடுத்துறாங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. கூட 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு, டச் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. மோஸ்ட்லி லேக் ஆக இருக்குது. அது மாதிரிலாம் அதிகமாக ஃபீல் ஆக தராது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருந்தால் தான் லேக்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து 144 கொடுக்கணும், நல்லா இருக்குங்க. அதே போல் பிரைட்னஸ் லெவலும் 3500 அப்படிங்கிற பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுக்கறனால ப்ரொடெக்ஷன், அதாவது டிஸ்பிளே வந்து மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது. கீழே போட்டாலுமே டிஸ்பிளேக்கு ஒன்றும் ஆகாது. அது மாதிரி அது சொல்லி ரொம்ப கல் மேலாம் போட்டாலும் உடஞ்சி போயிரு. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. IP64 அப்படின்னா இந்த தண்ணி துளிகள், மழை துளிகள் இது மாதிரிலாம் மேலே விழுந்தால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? அவ்வளோதானுங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. ஒன்று 50 MP வைட் ஆங்கிள் சென்சார். இது வச்சு வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ், வீடியோஸில் எடுத்துக்க முடியுங்க சேக் இல்லாமல். அப்புறம் நம்மளுக்கு 4K வீடியோ 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இன்னொன்று வந்து ஒரு AI சென்சார் எடுத்துக்கிறாங்க. அது வந்து சும்மா, ஓகேங்களா, அது டம்மிக்கு. ஆனால் 50 MP கேமரா வந்து ஒரு டிசென்ட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான் எடுத்துக்க முடியுங்க. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதில் இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 8000 mAh பேட்டரிங்க, மேசிவான பேட்டரிங்க. இப்போ தான் ரியல்மி P4 பவரில் 10001 mAh பேட்டரி கொடுத்தாங்க. இதில் வந்து இப்போ 8000 கொடுக்குறாங்க. இப்போ மோஸ்ட்லி வர ஃபோன் எல்லாமே பேட்டரியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 8000, 10000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்க 8000 கொடுத்துறாங்க. சைனா வேரியண்ட்டில் வந்து 7745 அப்படி mAh கொடுத்துருந்தாங்க. இதில் நான் இந்தியன் வேரியண்ட்டில் வந்து 8000 கொடுக்குற அப்படின்னு இருக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் கொஞ்சம் இன்னும் 5000 அதிகமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 60, 70, 89 அந்த வாட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இது மிட்ரேஜ் ஃபோன் அப்படின்னு காட்டி ஒரு 17 செக்மெண்ட் வரனால 45 வாட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதில் 6GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 128GB இன்டெக்ஸ் சுவிட்ச் மொபைலும் இருக்குதுங்க. UFS 2.2 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு, பெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. 6+128 வர ப்ரைஸ் வந்து 17000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 17000க்கு. அதே போல் இந்த ப்ராசஸ்மே மீடியாடெக் டிமென்சிட்டி 7100 அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 5-6 செக்மெண்ட், இன்னொரு 25,000 அந்த ரேஞ்சில் போகும்போது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து ஒரு 17,000, 18,000 செக்மெண்ட்டில் வரதுனால நம்மளுக்கு இந்த ப்ராசஸை ஒரு டிசென்ட்டான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது Android 6 தான் வரப்போகுதுங்க. இதில் வந்து நம்மளுக்கு இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் 10 பார்த்துலாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு பேட்ரி பேக்கேஜ் நல்லாவே இருக்குதுங்க. அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 17,000 என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஷோரூம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஷோரூம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோனை வாங்க. ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஏன்னா ஷோரூம் வந்து மோஸ்ட்லி நிறையா ஃபோன் இது மாதிரி இதுக்கெலாம் வந்து இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் சர்வீஸ் சென்டர் தான் போகணும். அப்போ வந்து எல்லாம் க்ளைம் ஆகாது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இருந்தால் வாங்கிக்கங்க, இல்லைன்னா வேண்டாம், வேறு ஃபோனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.